ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இப்போது தான் என் வீடியோவை பார்க்க வந்திருக்கீங்களா? இதற்கு முன்னாடி நான் அருள்மிகு ஸ்ரீ மீனாட்சி அம்மனின் அற்புதங்களை பற்றி கூறியதை நீங்கள் இன்னும் கேட்கலையா? கவலை வேண்டாம், அதற்கான லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். உடனே போய் அதை கேட்டுவிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த வீடியோவை கேட்க ஆரம்பிங்க. மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் கோலாகலமாக கொண்டாடப்படும் திருவிழா அப்படின்னாலே சித்திரை திருவிழா அது என்று நம்ம எல்லோருக்கும் தெரியும். அதை பற்றி சிறிது காண்போம். மீனாட்சி அம்மன் கோயில் சித்திரை திருவிழாவில் பட்டாபிஷேகம், திக்விஜயம், திருக்கல்யாணம், தேரோட்டம் ஆகிய முக்கிய வைபவங்கள் நடைபெறுகின்றன. மீனாட்சி தேவி அஷ்டதிக்கு பாலகர்களை வென்று அதன் பின்னர் சிவபெருமான் எதிரே நிற்கிற போது அவரே தனது மணாளன் என்பதை அறிந்து கொள்கிறார். சித்திரை திருவிழாவில் இது முக்கிய அம்சம். திக் விஜயம் செல்கிற போது இந்திரன், யமன், நிருதி, குபேரன், ஈசானன், அக்கினி, வருணன், வாயு ஆகிய 8 திசை அதிபர்களையும் வெல்கிறாள் அன்னை. பின்னர் சிவனின் காவலராக விளங்கும் நந்தியையும் ஜெயிக்கிறாள். பின்னர் சிவபெருமானை எதிர்ப்பதற்காக மீனாட்சி அரசி செல்கிறாள். ஆனால் அவளால் போரிட முடியவில்லை. காரணம், அவர்தான் தன் மணாளன் என்பது தெரிகிறது. நாணத்தால் கன்னம் சிவக்க தலை குனிகிறாள். இந்த மிக சரியான நேரத்தில் அன்னை இறைவனிடம் சரணடைகிறாள். இதற்கு அடையாளமாக அப்போது சப்பரத்தின் விளக்குகள் அனைத்தும் அணைக்கப்படுகின்றன. மீனாட்சி அம்மைக்கும் சுந்தரேஸ்வரருக்கும் திருக்கல்யாணம் செய்வதற்காக நிச்சயதார்த்தம் நடைபெறுகிறது. இதற்கென முறைக்காரர்கள் உள்ளன. அவர்கள் அரிசி, பருப்பு, தேங்காய், பழம், வெற்றிலை பாக்கு என்று சீர்வரிசைகள் சகிதம் அங்கு வந்து தங்கள் வீட்டு பெண்ணாக மீனாட்சியை ஏற்றிக்கொள்ள சம்மதம் தெரிவிக்கின்றனர். இதன் பின்னர் அம்பாளுக்கும் சுவாமிக்கும் தீபாரணை நடைபெறுகிறது. இந்த சம்பிரதாயம் இந்த விழாவின் போது காலமாக நடைபெற்று வருகிறது. சித்திரை மாதம் வளர்பிறை தொடங்கிய 5ஆம் நாளில் சித்திரை திருவிழா தொடங்கும். அதாவது ஏப்ரல் மற்றும் மே மாதத்தில் இவ்விழா நடைபெறும். திருக்கல்யாண மண்டபத்தில் ஆண்டுதோறும் நடைபெறும் விழாவில் லட்சக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசிப்பது வழக்கம். ஃப்ரெண்ட்ஸ், சித்திரை திருவிழாவை பற்றி கேட்டோம். அதன் தொடர்ச்சி அடுத்ததாகவும் அடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணுகிறேன். அதை தொடர்ந்து கவனிங்க. என்னென்ன அற்புதங்கள் நடக்குது அப்படிங்கிறதை பார்ப்போம். அதுவரை இணைந்திருங்கள் ஆர்ஆர்ஜி யூடியூப் சேனலுடன். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு என்னுடைய வீடியோ உடனுக்குடன் கிடைக்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மனசில் என்ன தோணுதோ அதை கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள்.